இன்றைக்கி வந்து சமையல் வந்து இந்த கீரை வந்து மோர்க்கூட்டு கீரை மோர்க்கூட்டு புடலங்காய் வந்து நார்மல் காரம் போட்டு வதக்குறேன். இதுக்கு சேப்பங்கிழங்கு கூட கொஞ்சம் புளி விட்ட சேப்பங்கிழங்கு கறி, சாதாரண கறி புளி விட்டது. ஏன்னா இன்றைக்கி வந்து அவரைக்காய் போட்டு பொரிச்ச குழம்பு வந்து பைத்தம்பருப்பு போட்டு குழம்பு பண்ணுறோம் இல்லையா, கொஞ்சம் சப்புன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் புளி விட்ட சேப்பங்கிழங்கு மோர்க்கூட்டு, கீரை மோர்க்கூட்டு, புடலங்காய் வந்து நார்மல் வதக்குறேன். இது வந்து டிஃபன் வந்து அரிசி உப்புமா பிடி குழக்கட்டை, பிடி குழக்கட்டை, குழக்கட்டையும் வேர்க்கடலை சட்னியும். ஓகே. பொரிச்ச குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பைத்தம் பருப்பு கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு என்ன வறுத்து அரைக்கணும் அப்படின்னா, அதாவது இது உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகா. உளுத்தம்பருப்பு வந்து ஒத்தருக்கு வந்து 1/2 டீஸ்பூன் கணக்கு வச்சுட்டு எடுத்துக்கணும். ஜீரகம் அதே கணக்கு தான். ஜீரகத்தை வறுக்க வேண்டாம். மிளகா வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகா. ஸோ உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகா இது நான் நைஸாக கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுப்பேன். தேங்காய் போட்டு அரைச்சிப்பேன். இப்போ வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு வெடித்த உடனே அந்த இப்போ காயை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு புளிச்சல்ல விடுறேன். அதுக்குள்ளே அரைச்சின்னு வந்துட்டு அதையும் போடுறேன். ஓகே. கடுகு வெடிக்கட்டும். துளியோண்டு தேங்காய் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் 2 நைஸாக அரைச்சிக்கிறேன் நான். 2 சேர்த்து அரைச்சிடலாம். ஆமாம். ஒரு நெல்லிக்காய் கொஞ்சம் அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். புளி எடுத்துட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு போட்டிருக்கிறேன். ஒரு கொதி வந்தோடனே லேசாக கொதி வந்தோடனே அரைச்ச விழுதியும் போட்டுறேன். இந்த அரைச்ச விழுது ஒரு லேசாக கொதி வந்தோடனே இந்த பருப்பை கரைச்சி விட்டுறேன். ஓகே. இந்த சைடு வந்து கீரையை போட்டிருக்கேன். வெறும் கீரையை அலம்பிட்டு போட்டிருக்கேன். வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். கொஞ்சமாக பருப்பு விட்டால் போகிறோம். பைத்தம்பருப்பு இல்லையா, கொஞ்சம் கெட்டியாயிடும். ஒரு கொதி வந்தால் போகிறோம்ல. கொஞ்சம் அடுப்பு சிம்ம வச்சுட்டு கொதி வந்துட்டு இறக்கிடலாம். அவ்வளோ ஆச்சு. இந்த கொதி வந்துச்சு பார்த்தீங்களா, போகிறோம். கொஞ்சம் கொதிச்சா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடுது பைத்தம்பருப்பு இல்லையா, அதனால் கொஞ்சோண்டு இது இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை, கொத்தமல்லி போடுறேன். போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்தது புடலங்காய் போட்டுடலான்னு இருக்கேன். புடலங்காய் வந்து சாதாரணமாக இது பண்ண போகிறேன், பொறுத்தல் மாதிரி பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். வெடிச்சோடனே நறுக்கி வச்சுருக்கேன், அதில் போட்டுறேன். மோர்க்கூட்டுக்கு எப்படின்னா 2 வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். ஆனால் குட்டி கட்டாக தான் இருக்குது, அதனால் எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்துருக்கேன். ஒரு 4 மிளகா, 2 தேங்காய். இதை அரைச்சி விடுவேன். வறுத்த வெந்தயம், மிளகா, தேங்காய். ரெண்டு இந்த பருப்பு பைத்தம்பருப்பு 2 ஊற வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். தேங்காய் போடல, அதனால். நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த வெந்தயம், மிளகா, தேங்காய் கூட அவசியம் இல்லை. ஆனால் என்னென்னா வெந்தயம் பொடிப்படாது, அதுக்காக கொஞ்சம் கூட தேங்காய் போட்டுனேன். போட்டுன்ட்டு அரைச்சாச்சு. இதை நல்லா ஒரு இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் அந்த தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஏதோ தயிர் விட்டுருணும். இந்த கல்ச்சட்டின்றதுனால நான் இறக்கிட்டேன். நார்மலாக இருந்தால் இந்த தயிரை விட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, திரிஞ்சிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக விடணும். இப்போ இந்த கல்ச்சட்டி சூடே போகும், அதுக்காக இறக்கிட்டு இதை விட்டுருக்கேன். சரிதா? இப்போ நான் சப்போஸ் கல்ச்சட்டியில் நார்மல் அடுப்பு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அடுப்பில் வச்சுட்டு உடனே இறக்கணும், இந்த அவியல் மாதிரி. ஆமாம், இது ஆயிடுத்துப்போ அப்புறமா தாளிச்சு கொட்டுறேன். இந்த நார்மல் நம்ம தேவஸ்துக்கெலாம் வைப்போம்ல, அந்த மாதிரி ரசம் வச்சிடலாம்னு நினச்சிருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு புளி உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். வெறும் பருப்பு ரசமா? ஆமாம், வெறும் பருப்பு ரசம். பைத்தம்பருப்பு எல்லாமே வச்சுருக்கேன், அதே விட்டுறேன். புடலங்காய்க்கு ஜீரகம், 2 மிளகா, உப்பு போட்டு பொடி பண்ணிட்டு அதில் போட்டுறேன். இந்த மிளகா, ஜீரகம், அது அதை மட்டும் பொடிச்சுட்டுருக்கேன். இந்த இதெல்லாம் பைத்தம்பருப்புலாம் அப்படி வெந்துடுத்து பார்த்தீங்களா போட்டது. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும். போட்டோம்னா காயோட சேர்ந்துருமாங்களா? எல்லாம் ஒன்றாயிடும், வெந்துடுது, அவ்வளோதான் ஆகிடுது. கொஞ்சம் இருந்தாலும் இறக்க வேண்டாம். ஏன்னா குழம்புக்கும் கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன், கீரைக்கும் போட்டிருக்கனால திருப்பி தேங்காய் வேண்டான்ட்டு போடல. இன்னும் சேரணும்னு நினைக்கிறேன். சரி சார், ஒரு இன்னும் 2 மினிட்ஸ் அடுப்பில் வைக்கிறோம் இல்லையா, சரி.
இது ஜலம் கொதிச்சுட்டு இருக்குல்ல, வெறும் மிளகு ஜீரகம் மட்டும் பொடி பண்ண, ஒரே ஒரு மிளகா மிளகு ஜீரகம் பொடி பண்ணிக்கிறேன். வெறும் மிளகு ஜீரகம் மட்டும் ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன். ஒரு லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பைத்தம்பருப்பு ஜலம் வச்சுருக்கேன், விட்டுருவேன். அவ்வளோதான். இது பொங்கின்றத கொஞ்சோண்டு கடுகுல வந்து நெய்யில் தாளிச்சு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஆயிரத்தி பொங்கிட்டு இறக்கிட்டேன். சூட்டுக்கு இது வேணும். சேப்பங்க வேக வச்சு ஒரு கொஞ்சம் கட் பண்ணிட்டு இருக்கேன். உப்பு போட்டுக்கிட்டு இருக்கேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய். இந்த புளி ஜலம் கொஞ்சோண்டு சுண்டக்காய் அளவுக்கு கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அடுப்பில் வந்து கடுகு போட்டுட்டு கொஞ்சம் 2 உளுத்தம் பருப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுற வேண்டியதான். அது செமி லிக்விட் மாதிரி இருக்கும். சேப்பங்கிழங்கு புளி விட்ட கறி மாதிரி. ஆமாம், சாதாரண கறி மாதிரி ஒன்றும் இல்லை. கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போடலாம், இல்லை இப்போ இந்த புளிஜலம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா இது மாதிரி கொதிச்சு அந்த புளி வாசனையும் போயிட்டு இதெல்லாம் நல்லா ஒன்றா ஒட்டின்றோம். அப்படியே கொஞ்சம் மொத்தையாகிடும். அது நல்லா இருக்கும். அப்படியே அதுக்குள்ள சிம்மில் வச்சிடுறேன். கொஞ்சம் மாதிரி ஆகிடுமா? ஆமாம், கொஞ்சம் மாதிரி நல்லா ஆயிட்டுருக்குன்னா இந்த பச்சை மிளகாயோட காரமும் இந்த புளி எல்லாம் உள்ளே போயிட்டு இதோட டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும். அது பெருசு பெருசாக இருக்கு வேண்டாம்னா நம்ம பாதி கட் பண்ணிக்கலாம். நம்ம அது நம்ம இஷ்டம் தான். அது கட் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்கும். அதுக்காக எடுத்துடுறேன். டிஃபனுக்கு வேர்க்கடலை சட்னி எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலையும் பச்சை மிளகாயும் வறுத்துருக்கேன். புளி, உப்பு, தேங்காய். வேர்க்கடலை, புளி, உப்பு, தேங்காய், மிளகாய். என்னென்னா பிடிக்கிறது அந்த அரிசி மாவு பிடிக்க கட்ட பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து அரிசி மாவு, இந்த அரிசி நல்லா களைஞ்சி வடிச்ச அரிசி, இதில் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் பைத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் மிளகு, ஜீரகம், மிளகா எல்லாத்தையும் நல்லா போட்டு நான் ரவை மாதிரி பொடி பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு உப்புமா மாதிரி கிண்டிடணும். பொடி பண்ணிக்கிறேன் ரவை மாதிரி ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி அடிச்சுட்டு எல்லாருக்கும் தெரியும். அது கொஞ்சம் கடுகு போட்டுன்ட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு. வேர்க்கடலை சட்னி செஞ்சு பண்ணுறதுனால வேர்க்கடலை போடல, அதனால வேர்க்கடலை போட்டுக்கலாம். அவ்வளோ வெடிச்சிருத்து கடுகு. மிளகு ஜீரகம் போட்டதுனால சும்மா 2 இது இஞ்சி பச்சை மிளகாய் போட்டேன். 1 போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ மாவு இருக்கோ அது 1க்கு 2 ரேஷியோ அளவில் ஜலம் விடணும். எவ்வளோ அந்த பொடி ரவை பண்ணமோ அதுக்கு 2 பங்கு ஜலம். 2 பங்கா? இந்த தேங்காயும் துருவி போட்டேன். நல்லா இருக்கும். அரிசி உப்புமா கொழுக்கட்டை. இது எல்லாம் இன்றைக்கி வந்து பச்சை அரிசி மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் இன்னைக்கு இது பண்ணேன். ஒரு நாளைக்கு பண்ணேன். இந்த மகாலட்சுமி பட்சத்துலேயே நல்ல பருப்பு வகைகள்லாம் சேர்த்துக்கிறது நல்லதில்ல? அது நம்ம வந்து வெறும் பைத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு தான் ஜாஸ்தி. கடலைப்பருப்பு ரொம்ப இல்லை, கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பே யூஸ் பண்ணுறதில்ல, அது ஏன் தெரியல. யூஸ் பண்ணுறதில்ல, துவரம்பருப்பு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறேன். பைத்தம்பருப்பு நல்லா யூஸ் பண்ணலாம். இந்த கண்டிப்பாக வந்து குளிச்சுட்டு மட்டும் தயவுசெய்து எல்லோரும் பண்ணால் நல்லது. இன்றைக்கி காக்காக்கு சாதம் வச்சுட்டு குளிக்கிறது, இது 2 மட்டும் வரக்கூடாது. அது ஆயிடுச்சு. இல்லை தேங்காய் வேண்டாம் அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். அதேமாதிரி மோர் மிளகா இருந்தால் அது போட்டு வச்சுங்க, நல்லா இருக்கும். ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதில் அப்படியே கொஞ்சம் ஜலம் தொட்டு ஜலம் தொட்டு அப்படியே பிடிச்சி வச்சிட வேண்டியதான். இதில் அப்படியே பிடிச்சி போட்டு எல்லா ஷேப் வந்து பிடிச்சி வச்சிட வேண்டியது. நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே அரிசி உப்புமா பிடிக்கலாம். அது இந்த வேர்க்கடலை சட்னி அரைச்சி வச்சுட்டேன். சூப்பர். இப்போ வச்சிடுறேன் இதில். சூப்பர். ஆயிடுத்து. இப்போ அவரைக்காய் பொரிச்சு கூட்டு, முளைக்கீரை மோர் கூட்டு, சேப்பங்கிழங்கு புளிக்கறி பொறுத்து உள்ளது, அப்புறம் வேர்க்கடலை சட்னி, நார்மல் ரசம், இலைக்கு பருப்பு, புடலங்காய் காரப்பொருத்தல், பிடி கொழுக்கட்டை வந்து இருக்குது. டிஃபனுக்கு அரிசி உப்புமா பிடி கொழுக்கட்டை. ஓகே. அடுத்து இது மொத்தமாக உனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு ஜெஸ்டி? 1 hour ஆச்சா? 1 hour 1.5 hours ஆச்சு. கட் பண்ணிடலாம். 1.5 hours ஆச்சு. காய் கட் பண்ணுறதோட சேர்த்து 1.5 hours.
ஃபண்டாஸ்டிக். ரொம்ப நன்றி.